இனிய காலை வணக்கம். இன்றொரு செய்தி. விபீஷ்ணனின் முற்பிறவி வரலாறை பார்ப்போம். சத்தியவிரதர் என்ற ஓர் அரசன் இருந்தான். அவருக்கு ஒரே ஒரு மகன், பெயர் சந்திரசூடன். அவன் சிறந்த விஷ்ணு பக்தன். சத்தியவிரதனுக்கு ராஜகுருவாக ஆனந்தர் என்பவர் இருந்தார். அரசர் தன் மகனை ராஜகுருவிடம் குருகுல வாசம் செய்ய அனுப்பினார். ராஜகுருவிற்கு சுமுகி என்ற மகள் இருந்தால், இவளும் சந்திரசூடனோடு தன் தந்தையின் குருகுலத்திலேயே சாஸ்திரங்கள் கற்றாள். சுமுகிக்கு திருமண வயது வந்தது. தான் சந்திரசூடனை திருமணம் புரிய வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்குள் இருந்தது. தனது விருப்பத்தை அவள் சந்திரசூடனிடம் தெரிவித்தாள். ஆனால் அவன் அதற்கு சம்மதிக்கவில்லை. சந்திரசூடன், அம்மா, நீ என் குருவின் மகள், என் தங்கை போன்றவள், உன்னை நான் வேறு விதமாக பார்க்க இயலாது என்று கூறினான். அவ்விதம் சந்திரசூடன் கூறியதும் சுமுகியின் மனம் மாறவில்லை. ஒரு நாள் மாலை நேரம், அப்போது சந்திரசூடன் குருவை காண ஆசிரமத்திற்கு வந்தார். அப்போது குரு ஆசிரமத்தில் இல்லை, சுமுகி மட்டும் இருந்தாள். அவள் சந்திரசூடனிடம் தன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ளும்படி வற்புறுத்தினாள். சந்திரசூடனோ அதற்கு மறுப்பு கூறிவிட்டு வேகமாக அவ்விடத்தை விட்டு அகன்றார். சந்திரசூடன் சென்ற பிறகு சுமுகி தலைவிரி கோலமாக உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள். குரு ஆசிரமம் திரும்பியதும் சுமுகியிடம் என்ன நடந்தது என்று விசாரித்தார். தன் தந்தையிடம் அவள், நீங்கள் இங்கு இல்லாத பொழுது சந்திரசூடன் வந்தான், அவன் என்னிடம் தவறாக நடந்து கொண்டான் என்று கூறி அழுதாள். தன் மகள் கூறியதை அப்படியே நம்பிய அவர் சந்திரசூடனிடமும் விளக்கம் கேட்காமல் அரசனிடம் சென்று முறையிட்டார். குரு கூறியதை அரசனும் முழுமையாக நம்பினான். கோபம் கொண்ட அரசன் சந்திரசூடனை விசாரணை செய்யாமல் சந்திரசூடனை கைது செய்து காட்டிற்கு இழுத்துச் செல்லுங்கள், அவனது ஒரு கை மற்றும் ஒரு காலை வெட்டி விடுங்கள் என்று தன் வீரர்களுக்கு கட்டளையிட்டான். வீரர்கள் சந்திரசூடனை கைது செய்தார்கள். அவனை காட்டிற்கு இழுத்துச் சென்றார்கள். அவனது ஒரு கையையும் ஒரு காலையும் வெட்டினார்கள். காட்டில் தனித்து விடப்பட்ட சந்திரசூடன் ஸ்ரீ விஷ்ணுவை நினைத்து, பகவானே, நான் குற்றமற்றவன் என்பது உங்களுக்கு தெரியும், ஒரு குற்றமும் செய்யாத எனக்கு ஏன் இந்த தண்டனை என்று அழுது புலம்பினான். அப்போது சந்திரசூடனுக்கு ஆதிசேஷன் தரிசனம் கிடைத்தது. அவர் சந்திரசூடனிடம், நீ இந்த பிறவியில் தவறேதும் செய்யவில்லை, ஆனால் நீ முந்தைய பிறவியில் செய்த தீவினையின் காரணமாக உனக்கு இப்போது இந்த தண்டனை கிடைத்துள்ளது. ஸ்ரீ விஷ்ணுவின் பக்தன் நீ ஆகையினால் ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீராம அவதாரம் அயோத்தியில் அவதரிப்பார். நான் லக்ஷ்மணனாக பிறப்பேன், நீ விபீஷ்ணனாகவும் சுமுகி சூர்பனகையாகவும் பிறப்பாள். அப்போது நான் சூர்பனகையின் மூக்கையும் காதையும் அறுப்பேன். நீ ஸ்ரீராமனின் சிறந்த பக்தனாக இருப்பாய். ஸ்ரீராமனின் பெயர் உள்ளவரை உன் பெயரும் உலகில் நிலைத்து நிற்கும் என்று கூறினார். ஆதிசேஷன் வாக்குப்படியே ஸ்ரீராம அவதாரத்தில் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நல்ல நண்பனாக இன்றளவும் விபீஷணன் போற்றப்படுகிறார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், விதியை எவராலும் மாற்ற முடியாது என்றாலும் தன் நல்ல எண்ணத்தினால், தன்னுடைய செய்கையினால் வரப்போகும் தீவினையை மாற்றி நல்வினையாக மாற்ற முடியும் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.